ஜின்னோட உருவம் மனசால மாதிரி கூட இருப்பான். அவன் அவன் ஒரு மாதிரியா இருப்பான். தலையில் கொம்பு மொழிஞ்சி இருக்கும், பாரியாக இருப்பான், கோணலாக இருப்பான், அகோரமாக இருப்பான். அவன் பார்க்குறதுக்கு ஒப்பாது. அவன் பாம்பாக மாறுவான், குதிரையாக மாறுவான், கைதியாக மாறுவான், தேலாக மாறுவான், எது ஒன்றாலும் மாறுவான். அவனுக்கு மாறுறதுக்கு இறைவன் அந்த அழைப்பு கொடுத்துக்கிறார். அவன் எப்படி வேணாலும் இருப்பான். அவன் நேராக வந்தானா பார்க்க முடியாது, பார்த்தா நோய்வாயில் பட்டுருவீங்க. பெருசாக இருப்பான், பாரியாக இருப்பான், அம்சமாக இருப்பான், அகோரமாக இருப்பான். அவனை பார்த்தாலே சகிச்சிக்க முடியாது. அவர் ஒரு பெண்ணை பிடிக்கும்போது மனசாலாக பிடிப்பான். ஜின்னுன்றது புகையாக மாறுவான், அக்னி நெருப்பில் படித்தவன். அவனை படித்ததே அக்னி நெருப்பில். ஆதாம் ஏவாளுக்கு முன்ன ஜின்னை தான் படித்தார் இறைவன். அக்னி நெருப்பால் படிச்சுது. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாம் ஏவாளை நான் உலகத்துக்கு அனுப்ப போகிறேன், நீ ஆதாம் ஏவாளை வணங்கு. இறைவா, நீ என்னை படித்த 1000 வாட்டி வணங்க சொல்லு, வணங்குறேன். இந்த மண் சாலையில் களிமண்ணால் படிச்சுது. ஆதாம் ஏவாளை களிமண்ணால் படிச்சுது. இந்த ஆளை நான் வணங்க மாட்டேன், நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் வணங்க மாட்டேன். உங்களுக்கு எதுனா இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா என்னை தேடின்னு வாங்க, 7 நாளில் இந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்றேன்.